Hello friends, welcome back to DBC. Vivo தரப்பு வந்து ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை ஆஃப்லைனில் பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க Vivo Y73. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் நான் புது ஃபோன் அப்படிங்கிறது சொல்ல மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே லான்ச் பண்ண அந்த Vivo V21e தான் சில பட்டி டிங்கரிங் வேலைலாம் பார்த்து எடுத்துகிட்டு வராங்க. கிட்டத்தட்ட ஃபோன் அதே மாதிரி தான் இருந்து பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் சொல்ல முடியல. ஆனால் ப்ராசரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, கேமராஸை டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க, சில விஷயங்களை இம்ப்ரூவ் ஆகும், சில விஷயங்களை குறைச்சும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். Vivo V21e பார்த்த மாதிரி ஒரு ஸ்லிம்மஸ்டான ஃபோனாக பார்க்க முடியுது. அது ஒரு மேஜர் பெரிய ஒரு பிராண்டிங்காகவும் சொல்கிறாங்க. ஸ்லிம்மாக வெயிட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு காம்பேக்டான ஃபோனை பார்க்க முடிஞ்சுது. அதுவும் கிளாஸுமே கொடுத்தோம். ரொம்பவே ஸ்லிம், வெயிட் கம்மியாக அந்த ஃபோன் எடுத்து வந்தது உண்மையிலே தாறுமாறான ஒரு விஷயமா இருந்தது. 170 கிராமுக்கு வெயிட்டை மேனேஜ் பண்ணிட்டாங்க. திக்னஸ் 7.38 மில்லிமீட்டருக்கான திக்னஸோட. உண்மையாக சொல்ல போனோம்னா இப்போ வந்து இந்த கடந்த ஒரு 1.5 வருஷத்தில் வந்த ஃபோன்ஸில் ரொம்ப ஒரு ஸ்லிம்மஸ்ட் ஃபோன், அதுவும் கிளாஸ் ஃபினிஷோடு உங்களுக்கு எடுத்துகிட்டு வராங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல விவோ ஒரு செம்மையான அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். நல்ல ஒரு விஷயம் தான். ஒரு காம்பாக்டான ஃபோன் நல்லா தான் இருந்தது, குறை சொல்ல முடியாது. நல்ல ஒரு பேட்டரி பேக்கப்புமே கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் எனக்கு பிடிச்சிருந்து ஒரு காம்பாக்டான ஃபோனை யூஸ் பண்ணால் பின்னாடி ஒரு 3 கேமரா இருக்கக்கூடிய ஒரு செட்டப்போடு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஃப்ரண்ட் வியூ பொறுத்த வரைக்கும் சூப்பர் அமோலட் பேனல் 6.44 இன்ச்சஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். ஆனால் 60 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. 90 ஹெர்ட்ஸை நம்ம கம்மின்னு தான் சொல்கிறோம். இவங்க 60 ஹெர்ட்ஸுக்கு ஒன்றுமே டவுன்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவான விஷயமா இருந்தது. ஆனால் சூப்பர் அமோலட்ங்கிறது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம். கலர்ஸ் கேப்சர் தெரியும், நல்லா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். HDR10+க்கான வீடியோ சப்போர்ட்டிங் இருக்குது. இந்த கேமரா ஸ்பெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கேமரா தான் இருக்குது. என்ன 3 கேமரா இருக்குது பார்க்கும் போதில் 3 கேமராவோட பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் சொன்னேன். இப்போ ஒரு கேமரா இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆமாம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஆனால் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான். ப்ரைமரி 64 மெகாபிக்சலுக்கான ஒரு சென்சார் தான். மற்ற இருக்கக்கூடிய அந்த 2 கேமராஸ் வந்து ஒரு திஷ்டி போட்டால் இருக்கட்டும், ஒரு கேமரா யாரும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 மெகா பிக்சல் இருக்கக்கூடிய ஒரு திஷ்டி போட்டால் இங்கே வச்சுருக்காங்க. 64 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி, ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ, 2 மெகாபிக்சலுக்கான டெப்த்னு சொல்லிட்டு மொத்தம் 3 சென்சார்ஸ் இங்கே பார்க்க முடியுது. கேமராஸ் எப்பயுமே கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க. இந்த செல்ஃபி, ஓஎஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விவோ நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் வந்து குறை சொல்ல முடியாது. பர்ஃபார்மன்ஸ் வைஸில் இந்த 64 மெகாபிக்சல் ப்ரைமரியில் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது நல்ல ஒரு ஃபோட்டோஸை இங்கே வந்து குவாலிட்டியாக வாங்க முடியும். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் நல்ல கேமரா தான். இந்த மற்ற 2 சென்சார்ஸ் தவிர்த்துட்டு ஒரு கேமரா தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த ஃபோனோட ப்ராசர்னு வரும்போது இது பெட்டர் தான் பண்ணியிருந்தாங்க. V21e டைமென்சிட்டி 700 பார்த்தோம். ஆனால் இங்கே கொஞ்சம் அப்கிரேடாக G95 யூஸ் பண்ணியிருக்காங்க. Helio G95 யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெட்டர்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த ப்ரைசிங் செக்மெண்ட்டில் இதை விட நல்ல ப்ராசர் இருக்குது. இதில் வந்து மாலி G76 3EMC4ஓட எடுத்துகிட்டு வராங்க. கேமிங் பர்ஃபார்மன்ஸ்க்கு பெட்டர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இதை பெட்டர் நான் சொல்லவே மாட்டேன். அது வந்து ரொம்பவே கடுப்பேற்றுச்சு. Android 11 ஃபனோ 11.1 ரன் ஆகுது. உங்களுக்கு வந்து இங்கே மெயினான விஷயம் அதோட அந்த ஸ்டோரேஜ் அண்ட் ரேம். 11 ஜிபிக்கான ரேம், 128 ஜிபிக்கான ஸ்டோரேஜ். இந்த 11 ஜிபி ரேமுங்கிறத வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பிராண்டிங்காக சொல்லுவாங்க. அது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆக்சுவலி 8 ஜிபி தான் ரேமு. மிச்சம் 3 ஜிபியை ஸ்டோரேஜ்லேருந்து கடன் வாங்கி உங்களுக்கு அதை இங்கே ரேமாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தான். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் யூடியூப் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தையே நிறைய வீடியோஸ் வந்திருக்கும். உங்களோட ஃபோன் ஸ்டோரேஜ் எப்படி ரேமாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத அதை ஏதோ பார்த்துட்டாங்களான்ருக்கு. அதை பார்த்துட்டு இவங்களும் பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்ல விஷயம் தான். இன்னுமே கொஞ்சம் ஃபோனோட இந்த ஆப்ஸ் எல்லாம் எஃபிஷியண்ட்டாக யூஸ் ஆகும். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 4000 mAhக்கான பேட்டரி. நான் முதலே சொன்னேன், வெயிட் ரொம்பவே மேனேஜ் பண்ணியிருக்காங்க ஸ்லிம்மஸ்ட்டாக. அதுக்கேற்ற மாதிரி ஒரு 4000 mAh பேட்டரி டீசெண்டாக தான். ஒரு 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது உண்மையாக போதுமான விஷயம் தான். 65 வாட்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 65 வாட்ஸ்லாம் வந்து தேவையில்லைங்க. 33 வாட்ஸே நல்லா தான் இருக்கும், போதும். நமக்கு அந்த அளவில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியே போதும். இதெல்லாம் நல்லா தான் இருந்து. ஆனால் சொதப்பலான நிறைய விஷயங்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி இருந்து இந்த ஃபோன் எனக்கு பிடிக்காது. உதாரணத்துக்கு அந்த Helio G95 அதோட கேமரா, அந்த 2 தேவையில்லாத கேமரா, இந்த 60 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட், இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் சொதப்பலாக இருந்தது. அவரோட பட்ஜெட் இங்கே வந்து இந்த G95 இருக்கக்கூடிய ப்ராசரை யூஸ் பண்ணிட்டு இவங்க ஒரு 21,000 செக்மெண்ட்டில் இதை எடுத்துகிட்டு வராங்க. இது அந்த அளவுக்கு ஓகேவான்னு கேட்டால் ஓகே தாங்க, ரொம்ப மோசம்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். கொஞ்சம் காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. இந்த டைமில் இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரைஸிங்கை கம்மி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குன்னு தோணுச்சு. ஓகே, மற்ற விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு அனுசரித்து பார்க்கும்போது ஃபோன் நல்லா தான் இருந்தது. ஆஃப்லைனை பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. ஆஃப்லைனில் நல்லாவே ஒரு காம்படிட்டிவான மொபைல் தான். சூஸிங் ஆப்ஷன் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஆனால் வந்து இந்த விலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது. என்னை பொறுத்த ஒப்பீனியன் அதுதான். இதை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் இந்த விலைக்கு சூஸ் பண்ணலாம். இன்னும் ஆப்ஷன் நிறைய இருக்குது ஆன்லைன் செக்மெண்ட்ஸில். அதனால வந்து என்னோட ஒப்பீனியன் எனக்கு அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை இந்த ஃபோனில் எடுத்துகிட்டு வந்த விஷயங்கள். அது இன்னும் கொஞ்சம் அந்த விஷயங்கள் எல்லாம் சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் எனக்கு வந்து வீடியோ நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு எப்படி பிடிக்குதுங்கிறது எனக்கு தெரியும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோ